தீவிரமாக மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சோன்னே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள் கேஸ்டில் பண்ணோன்னா நிச்சயம் பணம் நிறையா இருக்கும். ஆனால் என்னால் பாட முடியாது, பாடுறதுக்கெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். லைஃப் ஆம்பிஷன் மிஸ் ஆயிடுச்சு. நான் பாடணும்னா இவரை தான் கல்யாணம் பண்ணுன்ற ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ வந்து எதையோ இழந்த மாதிரி இவரை கொண்டு போய் ஹவுஸ் அரெஸ்ட் வச்சுருந்தாங்க இல்லையா, அப்போது ஃபீல் பண்ணேன். நான் வந்து திடீர்னு ஒரு ராத்திரியில் முடிவு எடுத்து சொன்னேன் வீட்டில் எல்லாரும் இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. இல்லை இல்லை, அந்த அந்த சிந்தனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க பாருங்க, நீங்களும் கிரேட். ஆமாம், அப்போ முடிவெடுத்தேன். அப்புறம் வந்து அது கல்யாணம்லாம் நடந்தது, எங்கள் ஊரில் நடந்தது, இங்கே ரிசப்ஷன் நடந்தது. இல்லை, அரெஸ்ட்லேருந்து எப்போ கொண்டு வந்தாங்க, எப்படி? அப்புறம் சரி நான் வந்து சொல்லிட்டேன், இல்லை எனக்கும் முடியல. அப்போ சொன்னேன் இல்லை மறந்துட்டேன், நீங்கள் சொல்கிறபடியே கேட்குறேன், நீங்கள் என்ன பொண்ணுங்க பாருங்கன்னு சொன்னால் ஒரு எம்எல்ஏ வீட்டு பொண்ணை போய் பார்க்குறாங்க, அது பயங்கர குண்டு வேறு. சரின்னு எல்லாம் ஓகேலாம், இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு எல்லாம் புழுகிட்டு சென்னை வந்துட்டேன். வந்த உடனே வீட்டுக்கு ஃபோன் அடித்தேன், அதெல்லாம் பொய், நீ எம்எல்ஏ பொண்ணெல்லாம் நான் கடிக்க முடியாது, நான் அனிதா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இவன்னு தாட்டினார். என்ன பண்ணாலும் சரி, என்னோட முடிவுலேருந்து மாற்றம் கிடையாது.